வணக்கம் நேயர்களே. சுறா கதம்பம் யூடியூப் சேனலில் உங்களை அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்று நாம் இருப்பது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள ஐயா வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பிறந்து வளர்ந்து இறுதி வரை மறைந்த அந்த இல்லத்தில். இன்று அந்த இல்லம் மேல் மாடியில் பொது நூலகமாகவும் கீழே அது அவருடைய நினைவு சின்னமாகவும் நினைவு இல்லமாகவும் மாறியிருக்கின்றது. மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார் ஐயா வ.உ.சி. அவர்கள். வ.உ.சி. அவர்களின் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். கப்பலோட்டிய தமிழன் அல்லவா. வெள்ளையனை எதிர்த்து கப்பல் ஓட்டுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கார் கூட வாங்க முடியாத காலத்துல கப்பலையே வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, சுதேசி கப்பல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய மகா புருஷன். நண்பர்களே, இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தன் சொத்து முழுவதையும் இழந்த மாபெரும் அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இறுதி வரை, நாம் வாழ்நாள் இறுதி வரை அவரை நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வரும் இளைய தலைமுறைகளுக்கும் அடுத்தடுத்து வரும் இளைய தலைமுறைகளுக்கும் அவருடைய நினைவுகளை சொல்ல வேண்டும். திரு கு. காமராஜ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த நினைவு இல்லம்தான் 12/12/61. ஆம், அன்றைய தினம் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இருந்திருக்கும். திரு வ.உ.சி. ஐயா அவர்கள் ஞாபகார்த்த மண்டபம் 100வது ஆண்டு நினைவு விழாவை ஒட்டி திறந்து வைக்கப்பட்ட இந்த மண்டபம் அனைத்தும் நம்மை உள்ளரிக்க செய்யும். இதோ ஐயா வ.உ.சி. அவர்களின் திருவுருவச் சிலை எத்தனை கம்பீரமாகவும் இருக்கின்றார். இனியும் எத்தனை சுதந்திர போராட்டம் வந்தாலும் நான் வருவேன் என்பது போல அவருடைய கண்கள் பேசுகின்றன. நண்பர்களே, இது எட்டயபுரத்தின் வீரன் பாரதியார். வ.உ.சி. ஐயாவின் இளமை பருவங்கள் முதல் அனைத்து புகைப்படங்களும் இது தபால் தலை வெளியிட்ட ஒன்றிய அரசு. கப்பலோட்டிய தமிழன் ஒன்றிய அரசுக்கு செய்த மரியாதை. கப்பலோட்டிய தமிழன் ஒன்றிய அரசு செய்த மரியாதை. நேயர்களே, இது இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அம்மையார் நூற்றாண்டு விழாவை, ஐயா வ.உ.சி. அவர்கள் நூற்றாண்டு விழாவை திறந்து வைத்து அவருடைய சிலையை திறந்து வைத்தார். நண்பர்களே, இதுதான் இந்த புகைப்படங்களை பாருங்கள். இது கப்பலோட்டிய தமிழன் ஞாபகமாக மத்திய அரசு வெளியிட்ட தபால் தலை, செக்கிழுத்த செம்மல். இது மாசில்லா மணிப்பிள்ளை அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவரை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார் ஐயா வ.உ.சி. இது வ.உ.சி. அவர்கள் தந்தை பெரியாரை தனது அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் பல சுயமரியாதை திருமணங்களை நடத்தியிருக்கிறார். பல திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்களை நடத்திவிட்ட மாபெரும் வீரம் அல்லவா நம்முடைய வ.உ.சி. அவர்கள். அவர் காலத்தில் நாம் வாழவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும், அவர் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் நாம் வாழ்கின்றோம் என்று எண்ணும் பொழுது நம் நெஞ்சம் பெருமை கொள்கின்றோம். இன்று எத்தனை பேர் தன்னுடைய சொத்துக்களை இழப்பார்கள் இந்திய சுதந்திரத்திற்காக. அத்தனை மாபெரும் வீரர், போற்றத்தக்க வீரர் நம்முடைய ஐயா வ.உ.சி. அவர்கள். எல்லோரும் ஒரு முறை வ.உ.சி. ஐயா அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவரை கண்டு தரிசனம் செய்து வாருங்கள். நமக்கு அந்த அவருடைய அன்பான அமைதியான எண்ணங்களும் அவருடைய வெற்றிகளும் நமக்கும் வந்து சேரும். நேயர்களே, அவருடைய இல்லத்தின் மேல்தான் நூலகம் இருக்கின்றது. அந்த நூலகம் நாங்கள் சென்ற அன்று வெள்ளிக்கிழமையானதால் அன்று விடுமுறையாக இருந்தது. இல்லை என்றால் அந்த நூலகத்தின் உள்ளேயும் சென்று ஐயா அவர்கள் எழுதிய பல நூல்களையும், அவருக்காக எழுதிய பலரின் நூல்களையும் நாம் கண்டுகளித்திருக்கலாம். இது செக்கெழுத்த அந்த ஓவியம். அன்றைய தினம் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்திருக்கலாம். ஏனென்றால் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் மிக பெரும் மரியாதை செய்பவர் அல்லவா கலைஞர் அவர்கள். இதோ அவருடைய மாணவர் பரியத்து
மாணவர் பருவத்தில் அவர் செய்த பல அரிய புகைப்பட காட்சிகள். முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பொழுதும் திரு ஐயா வ.உ.சி அவர்களுக்கு செய்த பல மரியாதைகள் இதோ புகைப்படமாக இருக்கின்றது. இந்த புகைப்படத்தையும் நாம் கண்டுகளிக்கலாம். ஐயா வ.உ.சி அவர்களை நாம் போற்றுவோம். அவரின் தியாகங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் செல்வோம். அது மட்டுமல்ல, அவரின் தியாகங்களை இனி வரும் தலைமுறைகளுக்கு நாம் நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு உண்மை தெரியும். இது அவருடைய மனைவி வள்ளியம்மாளுடன். நன்றி நண்பர்களே, நன்றி.